ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து விண்ட் பிரேக்கர் சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் போட்டுவோம். அந்த எபிசோட பார்க்கறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் அந்த கதையை புரியும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. எல்லாமே என்னோட பேஸ்ட் கொடுத்து உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். முடிஞ்சளவுக்கு வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஆட்டோமேட்டிக் போட்டுட்டு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த எபிசோட தரமாக இருக்கும்போது மறக்காம அதிகம் வந்து பார்த்துட்டு போயிடுங்க. சரி வாங்க நம்ம கதை கொடுக்கலாமா. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாளே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் வந்து கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆண்ட்ராயும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஜோஸ் எல்லாம் குளிச்சிட்டு இருக்கு. அவன் நண்பர்காரனும் கடைசி பீஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிட்டே அது கடைசியில் எனுக்குடா நான் ஒன்று கூட சாப்பிடலன்னு சொல்லலாம். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களே. ஆமாப்பா ஆண்ட்ராய் வந்து இப்போ நார்மலாவே மாறிட்டான். இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராயும் ஏன்பா நீரே சாக்குரா ஏன் இன்னைக்கு வரல தெரியலையப்பா என்ன காரணம் சோவும் ஆமாப்பா அவன் இன்னைக்கு வரக்கானோ டைமும் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அவன் ஸ்கூலுக்கு வரலையே. ஆமாமா லஞ்ச் டைமே முடிய போகுது. அவன் இன்னமும் வரல. அப்பனா இன்னைக்கு ஃபுல்லாவே லீவு தான் போல பைபிள். எனக்கு தெரிஞ்சு அவன் பயங்கரமா அதை சண்டை போடுறதுனால உடம்புல அதிகமான காயம் இருக்கோ. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்க. நானே அவனுக்கு கால் பண்ண சொல்லிட்டு நீரே இப்போ ஃபோன் எடுத்து கால் பண்ணேன். எல்லாரும் சந்தோஷமா வரானுங்க. கால் அட்டன் பண்ண சாக்கரா என்னடா என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. நல்லா தானே இருக்கேன். டேய் சாக்கரா ஒரு நிமிஷம் கட் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதற இவனுங்களை சோகமா வரானுங்க. கட் பண்ணிட்டானா என்னதான் அவனுக்கு ஆச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கோல்டு பிடிச்சின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பேசுற வாய்ஸ்லயே அப்படிதான் இருந்தது. அவனுக்கு நிலைமையை மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது கோல்டு பிடிச்சிருக்குதா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நண்பர்கள் ஷாக் ஆகிறானுங்க. அதுக்கப்புறம் நீரேவும் சோவும் மட்டும் அவனுக்காக நிறைய பொருட்களை வாங்கிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம நீரே வந்து டேய் நம்ம அதிகப்படியா வாங்கிட்டு போற மாதிரி இல்ல. அவன் அதுக்கப்புறம் கத்த போறான்டா கவலைப்படாதான். எல்லாரும் கவலைப்பட்டு தான் சாக்கராக்காக நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட நம்ம அவங்க கிட்ட போய் கொண்டு சேர்க்கிறது நம்மளுடைய கடமை. அது எல்லாராலையும் வந்து பார்க்க முடியாதனாலதான் நம்மள கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா எனக்கு ரொம்பவும் ஷாக்கா இருக்கு. அவன் எப்படிதான் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கானு யாருடைய ஹெல்ப்பும் எதிர்பார்க்காம இந்த டவுனுக்கு வெளியில இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான் பாத்தியா. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் ஆரம்பத்திலேயே அவன் ஒரு விஷயத்த சொன்னான். வேற ஒரு இடத்துல டவுன்ல இருந்து தான் இந்த டவுனுக்கு அவன் மாறி வந்தானா இந்த ஸ்கூலுக்கு வரதுக்காக. நீ சொல்றதும் சரியாக இருக்கலாம். சரி இப்போதைக்கு அவன் வீட்டை கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு மோங்கி நோக்கி போக்க அந்த இடத்துல பார்த்தா அவனுடைய வீடும் இருக்கு. இதுதான் அவனுடைய வீடு. ஒரு வழியா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு நீரவும் அந்த போனை பார்த்து சொல்ல அந்த வீடு பார்த்தா ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. பேய் பங்களா மாதிரி. அட கடவுளே என்ன பேய் வீடு மாதிரி இருக்கு. வாய மூடுறான் எதுக்கு இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. அவன் எந்த இடத்துல வாழட்டும். ஜோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். ஒரு நிமிஷம் இரு. இந்த வீடை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா இவங்க ஒரு ஃபேமிலி அபார்ட்மெண்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது அப்பனா நீ சொல்ற மாதிரி இவன் தனியா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் உள்ள போக காலிங் பெல்லும் ஒர்க் ஆகல. இன்னொரு பக்கம் கதவு வந்து உள்ள போலான்னு பார்த்தா லாக்கும் பண்ணல. இது அன்லாக்ல தான் இருக்கு. யாரும் உங்க அனுமதி இல்லாம உள்ள போக முடியாது. ரகம்னு ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஜோ போலாம் பாக்குது பார்த்துட்டு நீர் அவங்க பரமிட்டு இருக்கான். சரி ஃபீல் பண்ணாத வா அதுக்கப்புறம் போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கதவு வந்து உள்ள போய் பார்க்க சாக்கராவோட ஷோ இந்த இடத்துல இருக்கு. சாக்கரா இருக்கியாடா இன்னைக்கு. உள்ள போனா இடமே பார்க்க ரொம்பவும் ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு சரியான அடிப்படை வசதி கூட அந்த இதுல சரியா இல்ல வீட்டுல. டீ இந்த இடத்துல அவன் வாழ்றான். உண்மையிலே இந்த இடத்துல வாழ்றான் அப்படின்ற மாதிரி நீரை புலம்புறான். வாடா உள்ள போவோம். டே இருக்கா ஆளே இல்லாத எத்துக்கடா எப்படி நம்ம போகுது. இப்படிலாம் சொல்லக்கூடாது. சாக்கரா இந்த இடத்துல தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கான். அது எனக்கு நல்லாவே புரியுது. அவனுக்கு கோல்டு வேற இப்போ பிடிச்சிருக்கு. லம்ப தான் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஒழுங்கா வரியா இல்லையா இந்த மாதிரி நிலைமையில அப்படியே விட்டு போக சொல்றேன். அவனை மட்டும் விட்டு போயிட்டுனா அவ்வளவுதான் அவனோட நிலைமை. ஆமா அவன் தனிமையிலேயே இருந்தாலும் தேத்துருவான்டா அப்படின்னு அவனை கத்த. டே வாய போற இருக்கடா கொஞ்ச நேரம் நிம்மதி தூக்க விட மாட்டீங்களா. எதுக்கடா எங்க எடுத்து வந்து கத்திட்டு இருக்கீங்க. நீங்க எதுக்கடா இங்க வந்தீங்கன்னு சொல்லி ஹீரோ வந்து வெளியே போலாம நீங்களா எங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு பேசிக்கினா அப்படியே கேரா இருக்கு. அவனுக்கு அப்படி சாஞ்சிடறான். டே சாகரா நல்லா தானே நீங்க எதுக்கடா 2 பேரும் இங்க வந்தீங்க. நாங்க ஒன்னு பாக்கிறதுக்கு தான் வந்தோம். அடடா என்னப்பா உன் நிலைமை பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கு சாக்கரா அப்படின்னு சோபம் கேட்க. கவலைப்படாத வா போய் நீ போய் தூங்கு. உங்களுக்கு தேவையா இருந்தாலும் நாங்க வாங்கி வந்திருக்கோம். வரியா நீரே போலாம். அவன் அதுக்கப்புறம் வந்து உள்ள போனா இவனுக்கு பேர் இருந்துச்சு. அந்த இடத்துல வீட்டுல ஒண்ணுமே இல்ல. வெறும் ஒரு லைட்டு துணியை காய போடுற ஆங்கரு அப்புறம் ஒரு சின்ன பெட்டு போய்த்துக்கிறதுக்கு பெட்ஷீட். வீட்டுல இவ்வளவு மட்டும் தான் இருக்கு. பயவலை இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான்ற விஷயத்தை அவங்க பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மனசு சொல்லி கண் கலங்குறாங்க. சோ இதை பார்த்துட்டு சாக்குறா உண்மையிலே நீ இடத்துல தான் வாழ்றியடா. இதான் உன்னுடைய சொந்த அப்பார்ட்மெண்டா. ஆமா அதுக்கு என்ன பண்ணலாம். உனக்கு கோல்டு மெடிசன்லாம் இருக்கா. நாங்க சிலது வாங்கி வந்திருக்கோம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எந்தடா சாப்பிட்டுக்கு நிறைய வாங்கி வந்திருக்கோம். இதெல்லாமே சாப்பிடுறான். எனக்கு இப்ப பசிக்கல. சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஏஞ்சி சாப்பிடுவா அப்படின்னு அவங்களும் அதே இடத்துல உட்காந்துறானுங்க. பக்கத்துல நீரே வந்து சுத்தியும் பாக்குறான். அட கடவுளே இவன் இந்த மாதிரியான பிளேஸ்ல தனியா வாழ்ந்துட்டு இருக்கானா. இவனுக்குன்னு பேரண்ட்ஸ் யாருமே இல்ல போல. இவன் எதுக்குதான் இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்னு புரியல. சோவும் நீரே சாக்கராக்காக வாங்கி வந்தது எல்லாமே கொடுறா. என்னடா வேடிக்கை பார்த்துருக்கேன். ஆமாப்பா நான் மறந்துட்டேன். என்னடா நம்மளுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே உனக்காக இதை வாங்கி கொடுத்துருக்கானுங்க. அவனுங்க உன் மேல ரொம்பவும் அக்கறைப்பட்டு தான் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கானுங்க. அதனால இது வேண்டாம்னு சொல்லாம ஒழுங்கா ஏற்றி சாப்பிடு. இருந்தாலும் ஹீரோவும் எனக்கு எதுவும் வேணாம். எல்லாத்தையும் என்னாலேயே தனியா சமாளிச்சுக்க முடியும். பெரிய பிரச்சனை இல்லை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னது கேட்ட உடனே சோ வந்து ஃபீல் பண்றான். நீரேவும் நீ சொல்ல சரிதான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு உங்களுக்காக வாங்கி வந்திருக்கோம். நீரே வா இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். நம்மளுடைய வேலை இந்த இடத்துல நண்பர்கள் கொடுத்த அந்த கிஃப்ட்டை இவனுக்காக கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வா போவோம். ஆனா இவனை எப்படி விட்டு போறது. வா வீட்டுக்கு போவோம். சரி ஓகே சாக்கரா
பாக்குறா. சீக்கிரமா குணமாயிட்டு ஸ்கூலுக்கு வேணா எதனா வேணா கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கிளம்ப. சோ அதுக்கப்புறம் நடந்து போகும்போது ஒரு நிமிஷம் இல்ல சோ எதுக்காக அப்படி கிளம்பி வந்துடும்? நீ அவனை பத்தி கவலைப்படலையா? நீ வேற நீரு அவனை பத்தி நான் கவலைப்படுத்தினால தான் அந்த இடத்த விட்டு நான் கிளம்பி வர சொன்னேன். எனக்கு என்ன ஆச்சுன்றதுலாம் தெரியாது அவனுக்கு. ஆனா அவன் ரூம் இருக்கிற நிலையை பார்க்கும்போது அது அவனுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. அவன் சொன்னால எல்லாத்தையுமே நான் தனியாவே சமாளிச்சுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. அப்படி சொன்னா மட்டும் நீரே உனக்கு புரியல. அப்படியேப்பட்ட மனசு இருக்கிற ஒரு ஆளு அந்த இடத்துல தனியா வாழ்ந்துருக்கானா கண்டிப்பா அவனுக்கு அந்த தனிமை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அந்த தனிமையை நம்ம கெடுக்கிற மாதிரி தான் நம்ம அந்த சாப்பாடுலாம் எத்தனை கொடுத்த மாதிரி ஆயிட்டு இருக்கும். அதனாலதான் வந்தோமா நம்மளுடைய கடமை அந்த இடத்துல கொடுத்துட்டு கிளம்பிடணும். நம்ம இருந்து பேசுறதுனால அவனுக்கு இன்னமும் அது எரிச்சல தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற அவனுடைய தனிமை நிம்மதி எல்லாமே நம்ம கெடுக்கிற மாதிரி ஆயிடும். இப்போதைக்கு அவனுக்கு தேவை அந்த இடத்துல நிம்மதி தான். தனியா வர்றது பெஸ்ட் தான். அதனாலதான் நான் கிளம்பி வர சொன்னேன். ஆமா முக்கியமா நான் முதல்ல என்னுடைய போனை வச்சு தான் இடத்துல இருக்கான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சேன். பரவாயில்ல, உனக்கு இருக்கிற ஸ்மார்ட் போனை நீ எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இன்னும் சில பேருக்கு அது எப்படி பயன்படுத்தினா நமக்கு வாழ்க்கையை மாற்ற முடியுன்ற விஷயம் கூட அந்த அளவுக்கு தெரியல. நமக்கு எந்தெந்த வகையில் அது பயன்படுன்ற விஷயம் கூட தெரியல. அந்த ஒரு நபர்கள் சாக்கராவும் வருவான். ஏன்னா தன்னுடைய நண்பர்கள் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல அவனுக்கு என்னடா ஆச்சுன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாலுமே அவன் அதெல்லாம் பாக்குற நிலைமையில கூட இல்ல. அவனுக்கு எல்லாமே தான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும்போது அவன் போன்ல மத்தவங்க ஷேர் பண்றது எல்லாமே அக்கறையா உட்காந்து பாத்துட்டு இருப்பானு. கண்டிப்பா நாளைக்கு ஸ்கூலுக்குலாம் வரமாட்டான். அதனால நம்ம நாளைக்கு செக் பண்ணிட்டு போலாம், பாத்துக்கலாம். என்ன சொல்றேன்? ஓகே இப்பதான் புரியுது எனக்கு மனசுற நீ என்ன சொல்ல வரன்றது. சோ ஆனா அவன் இன்னமும் நிறைய விஷயத்த கத்துக்கணும்ன்றியா? ஏன்னா அவனுக்கு இன்னமும் தன்னுடைய நண்பர்களோட ஃபீலிங்ஸ் என்னன்றது சரியா புரிஞ்சுக்க முடியல. மத்தவங்களோட உதவி இல்லாம தனியா வாழ்ந்து முடியும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவங்களுடைய உதவி எதிர்பார்த்து அவனால இருக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்கு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. ஏய் இது சோவ நீரேமா, நீங்க என்னடா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் கண்ணை தந்து தண்ணி குடிக்கலாம் பார்க்க வாட்டர் கன் காலி. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்காரனுக்கு ஏத்தணும் வந்தேன். அந்த கவரை பார்க்க அதில் பார்த்து எல்லா விதமான ஐட்டமும் இருக்கு. இவனுக்கு பிடிச்ச ஐட்டம் தான். அது எல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடும். எல்லாமே நானே வாங்கிக்கணும், என்னுடைய செலவு, அப்புறம் தனியா எல்லாத்தையுமே நானே சமாளிக்கணும்னு பார்த்தேன். ஆனா அப்படி இருந்த என்ன இவனுக்கு எல்லாரும் மாத்திட்டானுங்க. இன்னொரு பக்கம் இவன் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். உன்னால அவனுடைய நண்பனுக்குன்ற ஒரு விஷயம் தப்பு நடக்கும் போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அந்த இடத்துல கோவம் எதனால தெரியுமா? நீ அவனை பிடிச்சிருக்கின்றதுனாலதான். அவன் உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற முறையில அவனுக்கு ஒரு நிலைமையில ஆபத்து வருதுன்றதுக்காக நீ பதற மாட்டேன். அந்த இடத்துல உண்மையிலே அது சொன்னது உண்மைதான். ஆனா எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு? என்னுடைய வாழ்க்கையை நான் தனியா தான் வாழணும்னு நினைச்சேன். அப்படி அவனை பார்த்துட்டு இருக்க. கதவை திறந்து யாரும் உள்ள வர ஹீரோ வெயிட் பண்ணுங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்து பார்த்தா டச் பண்ணதான் வந்துட்டியாடா ஏஞ்சினியா ஏன்டி நீங்க நடை பண்ணு சொல்லிட்டு அவனை கத்து. அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடெல்லாம் இவனுக்காக செஞ்சு எடுத்து வந்திருக்கான். சாப்பிட முட்டை போட்டு சாப்பாடுலாம் பொறிச்சு எடுத்து வந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் சாப்பிட சுடுது பொறுமையா சாப்பிட ஆர வச்சு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ இந்த இடத்துல தனியா வாழ்ந்துட்டு இருக்கியா? இந்த இடமே பார்க்க கன்றவையா இருக்கு. இந்த இடத்துல போய் வாழ்ந்துட்டு இருக்க சிக்கனமா வாழ்ந்துட்டு இருக்க போல. ஒரு எந்த விதமான டிவி மிச்சம் எந்த விஷயமே காணமிடா இடத்துல வாய மூடு. அப்புறம் நண்பகாரங்களாம் வெளியே பார்த்துட்டு போறானுங்க போல. வெளியே வரும்போது நீரே சொல்லலாம் பார்த்தேன். உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறானுங்க அவனுங்க. அதெல்லாம் ஏன் பிரச்சனை? உன் பிரச்சனையா? அவனுக்கு உன் மேல எவ்வளவு கவலைப்படுறானுங்க. நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? மாவளை ஒண்ணு நான் இப்படி தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு நெத்திலேயே பார்த்தா அப்புறமா பேட்ச் போட்டு வரா. அப்புறம் கேட்டேன், நேற்று பயங்கரமா ஃபைட் பண்ணிருந்தீங்களா? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த இடத்துல உனக்கு ஃபீவர் வந்துருக்கணும். அதனாலதான் கேட்ட விவரத்தை வச்சு ஒன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். உண்மையா சொல்ல போனா நான் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணல. என்னதே ஃபைட் பண்ணவே இல்லையா? அப்ப யாரு தன்னுடைய ஃப்ரெண்ட் அடிபாட்டான்ற அந்த நிலைமையில போயிட்டு அவனுக்காக அடிச்சதே என் உயிரே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போய் கதறினியாமே நண்பக்காரன் அடிச்சதுக்காக. யார் இந்த விஷயத்த சொன்னது? தனிக்குறா அது எப்படி உனக்கு தெரியும்? இந்த விஷயம் யார் சொல்லிருவான்? என் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்க இமையா தான் சொன்னான். அது எல்லா இடத்துல சொல்லிட்டானா? அப்படி ஹீரோ அவனை பார்த்து கேட்டவன். என்னோட ஃபீலிங்ஸ் அது என்னால கட்டுப்படுத்த முடியல அந்த டைம்ல. அதனாலதான் எனக்கு கோவம் அவன் அடிச்சேன். இருந்தாலும் அது புரியவே இல்லை எதனால அந்த மாதிரி வந்துச்சு. இதுதான் தன்னுடைய உயிர் நண்பனுக்கு ஆபத்துன்ற போது உயிரை கொடுத்தாச்சு காப்பாத்துறது. அந்த டைம்ல உனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிட்டு நீ நின்னல. வேற எதுவும் இல்ல, உன் நண்பனை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுதான். என்ன சொல்ற? ஆமா, ஆனா இருந்தாலும் எல்லாத்தையும் நானே சமாளிக்கணும் தான் ஆசைப்படுறேன். எல்லாமே என்னுடைய ஓன் ப்ராப்ளமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது கேட்டு அவ கடுப்பாயிட்டேன். அப்ப இந்த சோறு எதுக்கு நான் உனக்கு தரணும்? உன்னுடைய இந்த கோல்டு தானே உன்னுடைய ப்ராப்ளம். அப்ப நீயே சமாளிச்சுக்கோ. ஒன்னும் நான் சாப்பிட முடியல. அப்ப நீயே செஞ்சு சாப்பிட வேண்டானே? ஸ்டவ் இருக்கு, கேஸ் இருக்கு, பார்த்த வச்சு நீயே சோறு செஞ்சு சாப்பிட வேண்டானே? நான் செய்ய மாட்டேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் இந்த இடத்துல வாங்கி தான் சாப்பிடுவேன் கடையில் போயிட்டு. இங்க பாரு, நீ ரேச்சோ அப்புறம் எல்லாரும் உனக்காக நிறைய விஷயத்தை வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. நானும் இதை உனக்காக செஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அதுல எல்லாருமே உனக்காக இந்த அளவுக்கு கவலைப்படுறாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அதே மாதிரியான விஷயம் தானே அந்த இடத்துல நடந்தது. உனக்கு நீரேவை ரொம்ப பிடிச்சிருக்கிற விஷயத்துல தான் அந்த நிலைமையில அவன் அடிப்பட்டதுனால நீ பார்த்து அது செய்யிட்டு அதுக்கப்புறம் வெளியில போய் அடிச்சேன். அதுதான் உண்மை. என்னோட பக்கம் கஜி சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். எதையுமே தனியா சமாளிக்கணும்னு நினைக்காத அப்படின்ற ஒரு வார்த்தை கிட்டதுக்கப்புறம் அவனை சாப்பிட எல்லாரும் உனக்கு கண்டு ரொம்ப பயந்தாங்க தெரியுமா? உனக்கு எதுனா ஆயிடுமோன்னு சொல்லிட்டு மறுநாளே பார்த்தா ஹீரோவும் காலையில ஏஞ்சி ஃப்ரெஷ் அப் போயிடறான். இப்ப பார்த்தா உடம்பு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு அவனுக்கு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனு அந்த போக இப்ப ஸ்கூல்ல பார்த்தா கஜியோட கிளாஸுக்கு ஹீரோவும் வந்திருக்கான். கஜி உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான்டா. அதுக்கப்புறம் அங்க பார்த்தா சாக்கரா இருக்கிறத பார்த்துட்டு கஜியும் ஷாக்கா வரான். இவன் எதுக்கு இங்க வந்தானே? உனக்கு என்னடா வேணுங்க? நான் ஜஸ்ட் உங்ககிட்ட பேசணுமா? என்ன பேச போற அப்படியே அப்படின்ற மாதிரி அவனை பேசிட்டு இருக்கேன். பின்னாடி பார்த்தா ஆளுங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு சாக்காவே இன்னொரு பக்கம் கஜியும் பார்த்துட்டு டேய் நீங்களாம் ஏடா இங்க வேடிக்கை பார்த்துருக்கீங்க? இங்க நாங்க ஊர் கதையிட்ட பேசிட்டு இருக்கோம். என்ன கஜி உன்னோட ஜூனியர் வந்திருக்கான் போல பேச்சு நாங்க என்னதான் பேசுறோம்னு பாக்குறோம். போங்கடா இந்த இடத்துல. இந்த பையனுடைய யாரை வச்சு பார்க்கும்போது நீ தான்டா அந்த சாக்குறா. ஆமாமா இவன் தானே லயன்ஸோட எட்டியை தோக்கடிச்சவன். கஜி குழந்த மாதிரி அவனை நடத்த போற பாட இந்த தொட்டு போயிடுவோம். இவனை தத்து நிறுத்த முடியாது. கஜியும் குச்சிமி என்ன மாட்டோம். இவனை எல்லாரையும் உள்ள தத்துறா. எவனை என்ன ஃபாலோ பண்ணி வராத மாதிரி பாத்துக்கோ. சரி ஓகே போடா நாங்க பாத்துக்கிறோம் சொல்ல வாட இந்த தொட்டு போயிடுவோம். எல்லாரும் உங்க சீட்ல போய் உட்காருங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும் உட்காந்துட்டு இருக்கான். என்னடா நீ பேசணும்? கெல்லுடைய ஃபைட்டை பத்தி தான். அந்த இடத்துல என்னால ஏன் எல்லாத்தையுமே தனியா சமாளிக்க முடியல. ஆனா அந்த ஃபைட்டோட முடிவுல சரியா நீங்க வந்துட்டீங்க. வந்த இடத்துல
அடுத்த நிமிஷம் எல்லாத்தையுமே நீங்க சமாளிச்சு சூழ்நிலையை மாத்திட்டீங்க. என்னால அந்த இடத்துல சமாளிக்க முடியல. நான் நினைச்சது என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நானே தனியா சமாளிக்கணும், மத்தவங்களுக்காகவும் எனக்காகவும் சேர்த்து. ஆனா இப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் மத்தவங்க மேல ரொம்ப அக்கறைப்படுறதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்றேன். அதனால என்னால மட்டுமே எல்லா வேலையும் தனியா சமாளிக்க முடியாது, மத்தவங்களோட துணியும் எனக்கு தேவைன்றது புரிஞ்சுக்கினேன். ஆனா இன்னொரு விஷயம், உன்னுடைய வயசு ரப்பு நீ இந்த இடத்துல இல்லனாலும் அவன் கரெக்டா பேட்ரோல் போயிட்டு எல்லாத்தையும் தனியா சமாளிக்கிறான். எப்படி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீ சமாளிக்கிற? இவங்க எல்லாரும் எப்படி நீ கண்ட்ரோல் வச்சுக்கிற? எனக்கும் அந்த மாதிரியான விஷயம்லாம் கத்துக்கணும். நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கத்துக்கணும். அமைதியா ஒரு நிமிஷம், சம்திங் இப்போ நான் இதை வச்சு சொல்ல முடியாது, வா என் கூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டு போக ஒரு ஜூஸை வாங்கி கொடுக்குறான். எதுக்கு இந்த ஜூஸை வாங்கி கொடுக்குறேன்? ஜூஸ் இல்லையா, காஃபி ஆச்சு இது. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ரூப் டாஃபுக்கு கூட்டு போயிடும். ஓப்பன் பேஸ்ல பேசினா நல்லா இருக்கும், வா வா. சோ எதுக்காக நீ மத்தவங்களை இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுற? என்ன மாதிரியே உண்மையா சொல்ல போனா நானுமே எதுவுமே இந்த பிள்ளை பண்ணலையடா. எதுவுமே என்ன வெறுப்பேத்திரியா? நீ எல்லாரையும் எப்படி கண்ட்ரோல் பண்ண நான் பார்த்தேன். அதே விஷயத்தை நீயும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. நான் என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு நான் பணம் பெற்று இருக்க. நீயே உன்னை வீக்குன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் அவன் அந்த சுத்தி முத்தியும் அந்த காஃபியை வாங்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டூல்ஸ் பாக்ஸ் இருக்குது பார்த்துட்டு அதுல போயிட்டு ஒரு பேர் எது டேப் அடிச்சு ஊத்துறான். எங்க பாரு, இதுல என்ன எழுதிருக்கு? கிரீன் டீன்னு எழுதிருக்கு. ஆனா ஆக்சுவலி உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? காஃபி தான் இருக்கு. என்ன பேசுற? இப்ப தெளிவா சொல்லட்டா? இந்த கிரீன் டீயை எல்லா நாளுமா நினைச்சுக்கோ, பட் இருந்தாலுமே அதுக்கு ஒரு காஃபி தான். ஒரு லேபிளை கொண்டு அதோடைய பேரை மாத்ததுனால அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டும் அந்த ப்ராடக்ட்டும் நம்ம சுவைக்காம அது வேற விஷயமா மாறிடாதுல. எத்தனை பேர் வேணாலும் யார் வேணாலும் ஒருத்தர் கொடுத்துக்கலாம்டா. ஆனா அந்த இதுல இருக்கிற பேர் முக்கியம் இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த மனசு தான். ஒருத்தன் எப்படி நடந்துக்கலான்றது பொறுத்தும், அவனை சுத்தி இருக்கவங்களை எப்படி நடத்துறான்றத பொறுத்தும் அவனுடைய லைஃபே மாறும். இந்த வெளியில இருக்கிற கிரீன் டீன்ற லேபிள் எத்தனை தடவை எத்தனை ஒட்டினாலுமே சரி, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற காஃபி மாறாதுல்ல. ஏன்னா உள்ளுக்குள்ள நம்ம காஃபி தானே ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அதனாலதான் எல்லாத்தையுமே நீ தனியா சமாளிக்கணும்ன்றது ஒரு லேபிள் மாதிரி. அந்த லேபிள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த லேபிளுக்கு உள்ள உனக்காகவும் உன்னோட லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் அந்த காஃபி மாதிரி. அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஆனா ஹீரோ யோசிக்கிறான். இருந்தாலும் என்னுடைய பழைய வாழ்க்கையில மக்கள் எல்லாருமே என்ன வெறுத்து ஒதுக்குனாங்க, நான் சரியில்லைன்னு சொன்னாங்க, என்ன அவாய்ட் பண்ணாங்க, என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா என்னுடைய முடியும் எனக்கு இருக்கிற குறைபாடும். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லையே, எல்லாமே அதுக்கு மாறாதான் இருக்கு. நானும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல இருக்க எல்லாருமே எனக்காக தான் அதை செய்யறாங்க. நான் இப்பதான் புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் இப்பதான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கேன். அப்பா எங்க பாருப்பா சாக்குறாமா ப்ரோ, நீ எப்படி மத்தவங்களை பத்தி நினைக்கிறன்றது எனக்கு தெரியாது. பட் ஆனா நீ நினைக்கிற விஷயம் மத்தவங்களுக்கும் உனக்காக அக்கறை பரத்துக்கு இந்த இடத்துல இருக்கிறாங்கன்ற விஷயம் புரிஞ்சுக்கோ. இதை பத்தி நீ சரியா ரியலைஸ் பண்ணலன்னா உனக்கு வயசாட்டு அதுக்கப்புறம் அந்த வயசுல பயப்பட ஆரம்பிச்சிருவேன். எனக்காக யாருமே இல்லையே, சொன்ன இல்லையேன்னு சொல்லிட்டு. என்ன சொன்னேன்? எப்படி உன்னால ஃபியூச்சர் நடக்க பதிலாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஃபைட்டோட முடிவில் கிளம்பி வரும்போது நீ பேசின ஒரு டைலாக் தான் எனக்கு நான் என்னடா பெருசா பேசினேன். அதாவது ஒரு பதுங்கி பயந்துட்டு இருக்கிற ஒரு பூனை மாதிரி தான் நீ. தாங்கிட்ட யாராச்சும் வந்தா குதறிடுவேன். அதனால ஃபைனலா நான் ஒரு விஷயத்த சொல்ல சாக்குறா, மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கும். அவங்க கூட நல்லா பழக ஆரம்பி. தேவையில்லாம எல்லாத்தையும் நீயே சமாளிக்கணும்னு நினைக்காத. ஏன்னா எல்லாருமே இங்க ஒத்துமையா செயல்பட்டா மட்டும்தான் நிலைத்து இருக்க முடியும். ஏன்னா எல்லாரும் உன்னை நம்புறாங்க இந்த இடத்துல. அட கடவுளே, ரொம்பவும் பேசிடும்டா போடா, அதிகப்படியா பேசுனதால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பக்கம் கஜின்னு சொல்லி ஹீரோ உனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இவமையாவும் ஹீராக்கி கிளாப் பண்ணிட்டு இருக்கானுங்க. கஜி வெல்டன்ரா, சூப்பரான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தலாம். டே அமைதியாரா, நீ நல்லாவே வாழ்ந்துட்டீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி ஹீராக்கி இன்னொரு பக்கம் பாக்குற கஜியும் என்ன மன்னிச்சிடா, இதுக்கு சும்மா வந்தோமா நீங்க பார்த்தா பேசினீங்க. அதான் இவமையா சும்மா இல்லாம நீ சூப்பரா பேசுன கஜி, நீ வாழ்ந்துட்ட பயங்கரமா பேசுற, மெச்சூரிட்டி வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவனு சொல்லு. அவன் உன பக்கம் பதட்டமாயிட்டு எப்படியா பட்டாலே நம்ம இவமையா அவனையே போட்டு மூஞ்சில அடிச்சு போயிடும். அடடா இவனி அடிச்சவான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கஜியை பயந்து ஓடிடுறேன். கஜி ரொம்ப வளர்ந்துட்டாப்பா, அவனுடைய பஞ்சு தரமா இருந்துச்சு. ஹீராக்கியும் டே காலில் எட்டு வதிலன்னு சந்தோஷப்படு. அப்புறம் சாகுறேன் நிறைய விஷயத்த கஜி சொல்லிட்டான் ஆல்ரெடி. கண்டிப்பா உனக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறது உன் கையில தான் இருக்கு. நான் எதுவும் பெருசா சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலுமே எனக்கும் பயமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரையும் எப்படி பாத்துக்கிறோம், எப்படி என்ன எந்த டைம்ல என்ன நடக்கும்ன்றது விஷயமே தெரியாது. ஆனா இருந்தாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஓரளவுக்கு ஒவ்வொருத்தரும் தங்களை பாத்துக்கிற லெவலுக்கு இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் புரிஞ்சு செயல்படுறேன்னு சொல்ல ஹீரோ உன பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு ஃபீலிங் ஆயிடும். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப இமமியாவும் இராக்கி கிட்ட என்ன செம்பாய் உங்க ஜூனியர் பயங்கரமா பேசுறான் போல. ஆமா அப்படின்னு கஜியை தான் யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் இராக்கி பார்த்தா நம்ம கஜியை இப்போ வர வச்சு பேச ஆரம்பிக்கிறான். இவன் சீனியர்ன்ற முறையில. கஜியும் ஏன் ரூப் டாப்புக்கு வந்திருக்கோம் கேட்க, அதுவா இந்த இடத்துல பேசுறதுக்கு நல்ல இடமா எனக்கு தோணுச்சு அதனாலதான் அப்படின்னு நம்ம சாக்குராமா கிட்ட சொன்ன விஷயத்தை இராக்கியும் இப்ப கஜி கிட்ட சொல்றான். கஜியும் இதே விஷயத்தை தான் சொல்லியிருப்பான் நம்ம சாக்குரா கிட்ட. அதோட ஒரு நல்ல சூப்பரான ஒரு எண்டிங்கோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் ரொம்ப பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பிறகு நான் வச்சுங்க. அப்போ நான் போராடுறது வீடியோமே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுவோம். வாழ்க்கை போல இந்த எபிசோட பிரமாதமா இருந்திருக்கும் நம்புறேன். ஜெலிகார ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஆட்டை வச்சு போட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.